குமரா எனக்கு பதிலா நீ வந்து வின் பண்ணு அப்படின்னு வந்து ஜாக்லின் வந்து முத்துக்குமரன் அவர்கள்ட்ட சொல்லுவாங்க. அவங்க சொல்லைக்குள்ள சௌந்தர்யாவோட சேலை பாருங்க. சௌந்தர்யா வந்து அது வரைக்கும் ஜாக்லினோட நின்றவங்க அப்படியே வந்து திரும்பி போவாங்க. கேமரா வந்து அவங்களுடைய முகத்தை காமிக்காம பின்பக்கத்தை காமிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வன்மம் வந்திருக்கு. சேர்க்கை சரியில்லை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வேற மாதிரி தடம் மாறிடும் அப்படி என்பதற்கு இந்த பிக் பாஸ் ஐட்டம்ல நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். ஜெஃப்ரி எப்ப சௌந்தர்யாவோட சேர்ந்தாரோ கதை முடிஞ்சு. ஜாக்லின் அவர்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு யூனிக்கான ஒரு பிளேயர், இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்ற பேர் இருந்தது. மக்கள் மத்தியில் ஒரு இப்ப இருக்கிற சப்போர்ட்டை விட அதிகமா வந்து இருந்தது. ரவீந்தர் சார் அவர்கள் வெளியில போய்க்குள்ள நான் பார்க்கின்ற என்னுடைய முதலாவது கணிப்பு முத்துக்குமரன், இரண்டாவது கணிப்பு ஜாக்லின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த பாதையில தான் போனாங்க. எப்ப இந்த சௌந்தர்யா கூட வந்துட்டுதோ அப்பவே ஜாக்லினுக்கு நெகட்டிவிட்டி ஆரம்பமாச்சு. அதே போலதான் ராயன் வந்து சௌந்தர்யாவிட்ட போகாம இருந்திருந்தாருன்னா ராயனுக்கு இப்ப இருக்கிற பேரை விட ஒரு நல்ல பேரை கிடைச்சிருக்கு, நன்மதிப்பு கிடைச்சிருக்கு. சௌந்தர்யாவோட யாரு சேர்றாங்களோ அவங்க நாசம்தான் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு கூட சௌந்தர்யாவோட ரசிகர்கள் அப்படின்னு இருக்கிற பிஆர் டீம் வந்து என்ன பண்றாங்கன்னா, எப்ப ஜாக்லின் எவிக்டட் என்ற நியூஸ் வர முதல் அன்ஷிலாவுக்கு ஃபயர் விட்டு ஜாக்லினை டொரல் பண்ணி கொண்டிருந்தானுங்க, அப்யூஸ் பண்ணி கொண்டிருந்தானுங்க. ஆனா ஜாக்லின் எவிக்டட் அப்படின்னு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ஜாக்லினோட ஓட்டு அடிக்கணும் என்பதற்காக கேவலமா நடிக்கிறானுங்க. இவனுங்க வந்து காசுக்காக எதுவும் பண்ணக்கூடிய பிறவிகள் தான். ஏன்னா மனுஷனா இருக்கிறோம் சௌந்தர்யா போன்ற நபருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு உழைப்புமே அந்த அம்மா போடல. ஆனா அப்படிப்பட்ட ஒண்ணுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்றான்னா திரும்பவும் சொல்றேன், அவனு பைத்தியக்காரனா இருப்பான், இல்ல அப்படின்னா அறிவு வளர்ச்சி கம்மியானவனா இருப்பான், இல்லைன்னா ஊதாரியா இருக்கும், இல்ல அப்படின்னா ஏதாவது மயக்கத்தில் இருப்பவங்களா இருப்பாங்க. சரிங்களா? ஒரு நல்ல நிலையில இருக்கிற மனுஷன் சௌந்தர்யா போன்ற நபருக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. அதனாலதான் நான் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்றவங்கள குப்பையா பாக்குறேன். ஒரு உழைப்புமே இல்லாத ஒண்ணுக்கு ஒருத்தன் சப்போர்ட் பண்றான்னா அவன் எப்படிப்பட்டதா இருப்பான்? சோ ஓகே, சரி. அப்படி இருக்கக்குள்ள இந்த அம்மாவோட பேரை சொல்லல முத்து வெல்லணும் அப்படின்னு இன்னைக்கு ஜாக்லின் சொல்லிட்டாங்க. ஜாக்லின் திரும்ப சௌந்தர்யாவோட பிஆர் கூட்டம் வந்து அட்டாக் பண்ணுது. அது அவங்க நடிச்சாங்க, அழிய வரையில, ஜெஃப்ரி சத்யா பண்ணது சரிதான், எங்களுக்கும் அப்படிதான் தோணுச்சு அப்படின்ற மாதிரி பண்ணி கொண்டிருக்குதுகள், போஸ்டர் போடுது. எப்படிப்பட்ட பிறவிகள் இதுகள்? அடுத்தது அந்த ஜெஃப்ரி சத்யா, அது என்ன சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அவன் சொல்றான் எனக்கு சிரிப்பு வருதுடா அப்படின்ற மாதிரி. கடவுளே, இந்த ஜெஃப்ரி எல்லாம் திருந்தாது மக்களே, திருந்தாது. அவனோட மத்தியில் அவன் பெண்களை எப்படி பார்க்கறான் அதெல்லாம் நம்ம நிறைய பேசியாச்சு. இனிமேல் அதாவது என்ன சொல்லுவாங்கல்ல, ஏதோ பாம்பு அடிச்சு பிரயோசனம் இல்லைன்னு, செத்த பாம்பு அடிச்சு பிரயோசனம் இல்லை அப்படின்னு. அப்ப அது அப்படிதான். அதை பத்தி நிறைய பேசியாச்சு, அது பண்ண அசிங்கங்களை பார்த்தாச்சு. பட் சத்யாவோட பேர் அவுட்டு. நல்ல பேரோட ஒருக்கா வெளியில போனாரு. ஆனா இப்ப வந்து சத்யாவோட செயலால அவருடைய பேர் வந்து அவுட்டு. சரிங்களா? சோ இப்படியான குப்பைகள் வெளிச்சத்துக்கு வர வர முத்துக்குமரன் என்ற அந்த வைரத்தோட அருமை தெரியுது. நீங்க பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் யாரோட பழகினாலும் அவர் வந்து உண்மையா பழகி இருப்பாரு, ஆத்மார்த்தமா பழகி இருப்பாரு. முத்துக்குமரன் தீபக், முத்துக்குமரன் சாச்சனா, முத்துக்குமரன் ஜாக்லின், முத்துக்குமரன் மஞ்சரி, அந்த உறவுல வந்து அக்காவோ தம்பியோ நண்பியோ அந்த உறவுல வந்து உண்மை இருக்கும். ஏன்னா உண்மையான ஒருத்தர் வந்து இன்னொருத்தரோட பழகைக்குள்ள அந்த உண்மையை வந்து பார்க்க முடியும். ஆனா சௌந்தர்யா போன்ற ஒரு போலியான ஒண்ணு, இல்ல ஜெஃப்ரியை போன்ற ஒரு போலியான ஒண்ணு வேற யாரோட பழகைக்குள்ளையும் அந்த போலித்தனம் தான் மேலோங்கி இருக்கும், நெகட்டிவிட்டி மேலோங்கி இருக்கும். அதை வந்து இன்னைக்கு பார்க்க முடிஞ்சதுல சந்தோஷம். ஏன்னா இந்த ஷோ முடிய முதல் எல்லா குப்பைகளையும் தவறாம வெளிச்சம் போட்டு காமிச்சிடணும் இல்ல, அதுல காலம் போட்ட குறும்படங்களா தான் நம்ம இதை வந்து பாக்குறோம். நீங்க எத்தனை பேர் இந்த செயல்களை பார்த்து உங்களுக்கு கோபம் வந்துச்சு அப்படி என்பது கமெண்ட்ல சொல்லுங்க. முத்துக்குமரன் அவர்களுக்கு உங்களுடைய ஓட்டை ஹாஸ்டல்ல போடுங்க, மிஸ்கால் ஓட்டை போடுங்க. அதுக்கப்புறம் மறக்காம அன்அஃபிஷியல் தமிழ் கிளிப்ஸ் அதுலயும் உங்களுடைய ஓட்டை வந்து போடுங்க, முத்துக்கான குரலை கொடுங்க. சனிக்கிழமை இந்த உலகமே முத்துக்குமரன் அவர்களுடைய வெற்றி மொமெண்ட்டை பார்க்கும். நம்ம ஒபிஷியல் அப்டேட் நாளைக்கு நைட்டு கூட சொல்லிடுறோம். சரிங்களா? நன்றி.